ஸ்தவனமஞ்சரி படிக்கிறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும்? முதல் விஷயம், சந்தோஷமான விஷயம், அனைவருக்குமே சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலட்டுத்தன்மை நீங்கும். உண்மை, சத்தியம், இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது, உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னது கூட ஸ்தவனமஞ்சரி படித்து குழந்தை பிறந்திருக்கு. வறுமை நீங்கும். நம்ம வீட்டில் குபேரன் ஜம்முன்னு உட்காருவார்னு சொல்கிறார் தாசகன மகாராஜ். சத்தியம் பண்ணுறார் 3 முறை இதெல்லாம் நடக்கும்னு. ஏழ்மை நிலை மாறும், பயம் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆயுள் குறைவாக இருக்கும்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா ஸ்தவனமஞ்சரி படிங்க, நீண்ட ஆயுள் கிடைக்கும். அடுத்து புத்தி கூர்மை இல்லை, ஒரு குழந்தை கொஞ்சம் மந்தமாக இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைய ஸ்தவனமஞ்சரி படிக்க வைங்க. அப்படி இல்லைன்னா அவனுக்காக நீங்கள் படிங்க. பிரமாதமாக ஒர்க் பண்ணும். அந்த தம்பி பெரிய ஆளாயிடுவார், பிரமாதமாகிடும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஸ்தவனமஞ்சரி தாசகன மகாராஜ் சத்தியம் பண்ணி சொல்கிறார். இது அனைத்தையும் பாபா கொடுப்பாருங்கிறார். இது அனைத்தையும் கொடுத்த இறைவன் நம்முள் இருக்கும் துர்குணங்களையும் போக்குவார் பாபா சொல்கிறார். தாசகன மகாராஜ் என்ன சொல்கிறாரு? நம்முடைய துர்குணங்கள் அனைத்தையும் போக்கி நல்ல மனிதனாக நம்மளை உருமாற்றுவார் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறார்.